வாரம் பிடிஎஸ் பத்தி வீடியோ போட்டப்ப மனுஷங்க தான் வந்து தப்பு செய்வாங்க, எதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு பிடிஎஸ்ஸே பிடிக்காது போல அப்படின்னு இந்த சர்ச்சையை பத்தி பேசின உடனே பல பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்க. அதுல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி சுதா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாங்க, நீங்க மென்ஷன் பண்ணலன்னு. அது ஏன் மிஸ்டேக் தான், சாரி. அவர் வந்து சாரி கேட்டிருந்தாங்க. அதாவது அவரை மட்டும் கேட்கல, அந்த சர்ச்சை வீடியோல யாரெல்லாம் சிக்கினாங்களோ எல்லாருமே எண்ட் ஆஃப் த டேல சாரி கேட்டாங்க. ஏன்னா பப்ளிக் ஃபிகரா ஒரு தப்பு செய்யும் போது சாரி கேட்டுதான் ஆகணும், அது யாராலையும் மறக்க முடியாது. சரி, இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா, நிறைய பேர் உனக்கு பிடிஎஸ்ஸே பிடிக்காது, பிளாக் பிங்கே பிடிக்காது, உனக்கு அவங்களை பத்தி எல்லாம் வந்து என்னன்னே தெரியாது, நீ வந்து தேவையில்லாம பேசுற, ஃபேன்ஸ் கிட்ட வாங்கி கட்டிக்காது அப்படின்னு நிறைய கமெண்ட் பெருசு பெருசா போடுறீங்க. அது எதுவுமே எனக்கு ஹர்ட்டாவே இல்லை, எனக்கு பார்க்கும்போது சிரிப்பா தான் வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நானே ஒரு பிடிஎஸ் பிளாக் பிங்க் ஃபேன் தான். எனக்கு அவர்கள் மேல எந்த விதமான கோபமும் கிடையாது. செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிறதுனா சர்ச்சை செய்யாதான் செய்வாங்க. அவர்கள் சர்ச்சை செய்யும் போது மீடியால ஃபிளாஷ் ஆகிறது ரொம்ப சாதாரணமான விஷயம், அது நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கேபாப்னா வெறும் பிளாக் பிங்க் பிடிஎஸ் மட்டும் கிடையாது, வேற எதனா போடுங்க அப்படின்னாங்க. நாங்க லாரா ராஜ் பத்தியும் போட்டிருக்கோம், நிறைய பேரை பத்தி நியூஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு இவங்களை பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த கேபாப் டீமை வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் பிடிஎஸ் பிளாக் பிங்க் பத்தியே அடிக்கடி கேட்கறனால நான் அதை வந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் போன வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அவங்க பண்ண நல்லதை அடுத்த வாரம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்த வார வீடியோல பிடிஎஸ் வந்து என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா வந்து பேச போறோம். சோ அது நான் சொன்ன வார்த்தையை நான் மீறுவேனா, அதனால பிடிஎஸ் செய்த நல்ல விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். இதையும் தாண்டி இந்த அக்கா சர்ச்சைகள் இவ்வளவு பேசி இதுவும் இந்த அக்கா தான் பேசுறாங்க அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் ஆவீங்க. ஸோ வாங்க இந்த அக்காவோட வீடியோவுக்கு தொக்கா போலாம். ஆரம் இவர் தான் பிடிஎஸ் குழுவோட தலைவர். இவர் என்ன பண்றாருன்னா, பார்வையற்ற குழந்தைகள் இருக்காங்களே அவங்களுக்கு 100 மில்லியன் வான் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாசம் மாசம் காசு அனுப்புறத ஒரு செய்தி வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா யாருமே பெரிதா வந்து அவ்வளவு சீக்கிரம் செஞ்சிட மாட்டாங்க. ஆரம் பிடிஎஸ் தலைமையில இது செய்யறது வந்து மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஜின். இவர் வந்து என்ன பண்றாருன்னா, 2018 இருந்து நிறைய அகாடமிஸ்க்கு, நிறைய படிக்கிற இடத்துல, நிறைய விஷயங்கள்ல இவர் நன்கொடை செலுத்திக்கிட்டே இருப்பாராம். அதாவது ரகசியமா இதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப வரைக்கும் எந்த மீடியா நியூஸ்லயும் ஃபிளாஷ் ஆகல. இப்ப இவர் நன்கொடை கொடுக்கறது எங்க அப்படிங்கறது நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். இவர் நிறைய இடத்துல கொடுத்திருக்காரு. பேர் படிக்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்கும் போல. எத்தனை மில்லியன் வான் எவ்வளவோ கொடுத்திருக்காரு போல. அந்த டேட்டா கூட வெளியே வரல. ஆனா இவர் நல்லது செய்யறாரு, அதுவும் படிக்கிற பசங்களுக்கு ஸ்பெசிபிக்கா தேடி போய் நல்லது செய்யறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்துச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது சுகா. அதாவது கேன்சரால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 100 மில்லியன் வான் கொடுத்து காப்பாத்துறதும் இல்லாம என்ன பண்றாருன்னா, ஸ்பெசிபிக்கா அந்த பூனை, நாய்ங்க, அந்த கொரியால வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப, நீங்க ஒவ்வொரு சீரீஸ்ல நீங்களே பார்த்துப்பீங்க, ஏதாவது ஒரு விலங்கு வீட்டுல இருக்கிற மாதிரி தான் வந்து ஸ்பெசிபிக்கா பண்ணுவாங்க. சோ இவர் என்ன பண்றாருன்னா, எல்லாத்துக்கும் அனிமல் ஷெல்டர் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி அதுக்குன்னு காசு தனியா செலவு பண்றதாவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஜிமின். ஏழை மாணவர்களை ஸ்பெசிபிக்கா கண்டுபிடிச்சா அவங்களுக்கு யூனிஃபார்ம்ல இருந்து, புக்ல இருந்து, அவங்க சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும், அவங்க படிப்புகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற வரைக்கும் தேடி தேடி ஜிமின் வந்து சேராரு. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா, அவருடைய பிறந்த நாள் வந்துட்டாவே போதுமா பல மில்லியன் வான்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதோட டேட்டா நமக்கு தெரிய வரல. ஆனா பல குழந்தைகளுக்கு இவர் நல்லது செய்யறதா, அதுவும் படிப்பு விஷயத்துல ஸ்பெசிபிக்கா அவர் தேடி போய் நல்லது செய்யறதா ஒரு நியூஸும் வந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது வி. இவரை வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், வேர்ல்ட் ஹேண்ட்ஸம் பாய் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா இந்த ஹேண்ட்ஸம் பாய் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது உலகத்துல பல ஓவியர்களுக்கு இன்னுமே வந்து அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு சாட் ஜிபிடி, ஜெமினி எல்லாம் வந்துச்சு. என்னை வச்சு ஒரு ஓவியம் வரைஞ்சு கூட அப்படின்னா டக்குன்னு ஒரு போட்டோ கொடுத்துருது. அதனால என்னவோ பல ஓவியர்கள் வந்து பல விதமா பாதிக்கப்படுறாங்க. ஸோ எங்கெங்க ஓவியர்கள் இருக்காங்களோ, எங்கெங்க வளரப்படாத கலைஞர்கள் இருக்காங்களோ தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்குன்னு ஒரு அகாடமி சேர்த்து விட்டு அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன வேணுமோ எல்லாமே பண்ணி அவங்க ஒரு அந்தஸ்து பெற வரைக்கும் இவர் பின்னாடில இருந்தே செய்யறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து சமீபத்துலதான் வந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய நியூஸாவே பார்க்கப்பட்டுச்சு. ஆனா என்னவோ தெரியல, இந்த பிடிஎஸ் கெட்டது பண்ணா, நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணா டக்குன்னு வீடியோ வந்து போகுது. இல்லது பிடிஎஸ் அவர்கள் ஏதாவது அழகா இருக்கும் போதோ இல்ல அவங்க கிளாமரஸ் ஏதாவது ஒரு மூவ்ஸ் பண்ணும் போது அது வந்து பெருசா பேசப்படுது. ஆனா நான் சொன்ன இதுல பாதி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஈவன் பிடிஎஸ் ஃபேன் சொல்லிக்கிற எனக்கே இப்படி 100 மில்லியன் 200 மில்லியன் 500 மில்லியன் வான்ஸ் கொடுத்து உதவி பண்றாங்க அப்படிங்கறது வெளியே சொல்லல, பெரிய பிரஷர் மீடியாலே வரல. நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் விஷயமே தெரிய வந்துச்சு. நீங்க நிறைய பேர் கேட்கலாம், அப்ப ஜங்குக்குலாம் எதுவுமே செய்யலாம் கேட்டா, அவரும் 1 பில்லியன் வான்ஸ் இந்த மாதிரி பசங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே தான் பண்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப பிடிஎஸ் குழுவா சேர்ந்து ஏதாவது பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்றாங்க. யூனிசெஃப்ல வந்து இவங்க தனியாவே ஒரு பார்ட்னர் மாதிரி இருந்து
டெய்லியும் மாசம் மாசம் எப்ப வேணுமோ எப்பெல்லாம் டிசாஸ்டர் எங்கேயாவது நடக்குதுன்னா மறைமுகமா இவங்க காசையும் நன்கொடை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வி அவர்கள் வந்து ஐ பர்பிள் யூ அப்படிங்கிற டேக்லைனை இவர் தான் வந்து பாப்புலர் ஆக்குனாரு. இதுல வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, பிடிஎஸோட பாடல்களை கேட்கும் போது நிறைய பேர் அந்த வைபை தான் உணர்வாங்க, ஆனா அந்த பாடல்களுடைய லைன்ஸை கேட்கும் போது நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்து முன்னாடி வந்துச்சு. இப்போ வரைக்கும் அவங்களுடைய பாடல்கள் வந்து சூப்பரா தான் இருக்கு. ஆனா அவங்க எப்ப இந்தியாவில வந்து கான்சர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒருவேளை இந்தியாவில வந்து கான்சர்ட் பண்ணா நீங்க பாப்பீங்களா? இதையும் தாண்டி நான் சொன்ன இத்தனை இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வீடியோல நீங்க எந்த குரூப்பை பத்தி கேட்குறீங்களோ அவங்கள பத்தி வீடியோ போட்டுலாம். ஆனா அதற்கு நீங்க ஆதரவு தரணும். ஸோ சர்ச்சைகள் பேச தெரிஞ்ச எனக்கு அவங்க பேசுற நல்லதும் வந்து என்னால கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க எங்க ரெட்டை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போல வாரம் வாரம் புதிய கேபாப் கண்டென்ட்டோட நான் உங்ககிட்ட வந்து சேர்வேன்.